யூடியூபர் சபுக்கு சங்கர் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது கோவை நீதிமன்றம். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வணக்கம். கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். கோவை சைபர் கிரைம் போலீசார் இந்த பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாகவும் அந்த தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அதுல சவுக்கு சங்கரும் மற்றும் இந்த தனியார் யூடியூப் சேனல் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய இருவரையும் அந்த வழக்குல சேர்த்திருந்தாங்க. இது தொடர்பாக இந்த வழக்கானது கோவையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதுல ஜாமீன் மனு வேண்டும் என இரு தரப்பும் அங்க பதிவு செஞ்சாங்க. இன்று விசாரணைக்கு அந்த மனு வந்தது. அதுல சவுக்கு சங்கருக்கு வருகின்ற 6ஆம் தேதிக்கு தேதி குறிப்பிட்டு மனுவை நீதிபதி ஒத்தி வைத்திருக்காரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மட்டும் திருச்சியில அவருக்கு போடப்பட்ட அந்த வழக்குல ஜாமீன் நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டிருக்கு. அதையும் வாதங்களா நீதிமன்றத்துல வச்சாங்க. இதனையடுத்து அவருடைய மனுவை மட்டும் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காரு. இப்ப இருவருடைய மனுவும் ஒத்தி வைக்கப்பட்டு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கான அந்த நிபந்தனை ஜாமீன் மனு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இப்ப இருவருடைய மனுவையும் ஒத்தி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.